வெல்கம் டு அவர் சேனல். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணும்னு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நான் ரெகுலராக ஒரு ஃபுல் வீடியோ, ஒரு ஒன் ஷாட் ரெகுலராக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நமக்கு ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டிலேருந்து கிளுகிளுன்னு ஒரு சத்தம் வருது. என்னன்னு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா 2 பேர் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட கொலுசு சத்தம் தான் கிளு 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 கிளுன்னு கேட்குது. அப்போ அவளும் ஜேகே மரியாதையாக நின்று கையில் சிக்கனான்னு நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை துரத்திட்டு இருக்கா. அப்போ அவனும் திரும்பி உன்னால் முடிஞ்சா பிடிச்சிக்கோ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி அது ஜேகேவும் வேணும் தான். இப்போ ஜேகேவும் முடிஞ்சால் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா மேலே ஏறி குதிக்கிறாரு. அது ஒரு கிச்சன் கவுண்டர் டாப் மேலே ஏறுறாரு. அங்கே தவறாரு, இங்கே தவறாரு. ஒயனால் ஜேகேவை பிடிக்கவே முடியல. அப்போ ஓடுற சத்தம், அந்த கொலுசு சத்தம், அந்த வீடே அதிருது. அந்த அளவுக்கு ஓடுறா. அப்போ ஒயனோட அம்மா ஒயன் அப்படின்னு சொல்லி ஒயனோட கதை பிடிச்சி திருவ, அம்மா அம்மா குழந்தைய விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகுறா. அப்போ ஜேகே ஆன்ட்டி ஏன் ஆன்ட்டி இப்படி பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லவும், அந்த கொலுசை போட்டு சுத்தாதனாலும் கேட்க மாட்றா. அதை போட்டு எப்படி ஓடுறா பாரு, வீடே அதிருது அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா திட்டுறாங்க. அப்போ ஒயனும் ஆமாம் வீடு அதிருது, அதுக்கு நான் என்னம்மா பண்ணுறது, அதுக்கு நீங்கள் கொலுசு கேட்டால் இந்த மாதிரி கொலுசு வாங்கி தரீங்க, இந்த கொலுசு போட்டிருந்தாலும் திட்டுறீங்க, அப்போ வேறு கொலுசு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்குறா. ஆமாம் காசு வச்சுருக்காங்க போடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவும் ரூம்குள்ளே போய் திருப்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஜேகேவா சரி விடு ஒயன், நான் பெரிய பையனாகி உனக்கு சம்பாரிச்சு கொலுசு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, அதுக்கு இத்தனை வருஷம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. இருக்குதா, அதுக்கு நாளைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணவில்ல அப்போ வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஆமாண்டா உன்னை கல்யாணம் பண்ணுறாங்க, நான் என்ன முட்டாளா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒயன் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போகிறா. அப்போ ஜேகேவும் ஐயோ என் சோத்துல மண்ணை வாரி போட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஒயனு ஒயனு அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. பட் ஜேகேவால் ஒயனை சமாதானமே படுத்த முடியல. ஒயன் கோச்சிக்கிட்டா. ஜேகேவும் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, பட் ஒயன் வேலைக்கே ஆகல. இப்போ திடீர்னு ஒயனோட வீட்டுக்குள்ளே ஜேகேயோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. இப்போ ஒயனோட அம்மா பார்த்துட்டு அண்ணா அண்ணி அப்படின்றாங்க. எப்படிரா இருக்க அப்படின்னு சொல்லி ஜேகேயோட அப்பாவும் ஒயனோட அம்மா தலையில் தடவி கொடுக்க சூப்பராக இருக்கேன் அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்ற மாதிரி ஜேகேயோட அப்பா ஜேகேவை பார்க்க என்னாச்சுண்ணே அப்படின்ற மாதிரி கேட்க, ஜேகேவும் நாங்கள் அப்ராட் கூப்பிட்டு போகிறோண்டி அப்படின்னும், தெரியும்ண்ணே நீ தான் சொன்னல அண்ணி கொரியன், நம்ம 2 பேரும் தமிழ், அண்ணியோட கம்பெனி வச்சு நீ ரன் பண்ணிக்கிட்டு இருக்க, அதனால் இத்தனை வருஷம் கொரியாவில் இருந்த, இவனை கொஞ்சம் வருஷம் என்கிட்ட விட்டு வலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட விட்டு போனேன், ஜேகே வளர்ந்துட்டானே கூட்டிகிட்டு போ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்னோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவரும் அதாம்மா பண்ண போகிறேன், ஜேகேவை கொரியாவுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜேகேக்கும் ஒயனுக்கும் தெரியாது. அவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் சொல்லவும் சரி கூட்டிகிட்டு போனால் ஒயன் கோவத்தில் இருக்கா, அவன் இப்படியோ சமாதானம் ட்ரை பண்ணி அவ கூட விளாண்டுட்டு இருக்கான். இப்போ தான் நீ இப்போ கூப்பிட்டு போனீன்னா ஒயனுக்கு இதுக்கப்புறம் ஞாபகம் இருக்காது ஜேகேயை பற்றி, அதனால தான் சொல்கிறேன் கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டோட நைட்டாக ஜேகேவை ஃப்ளைட் ஏற்றி கொரியா கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஒயனுக்கு ஜேகே நான் யாருன்னே தெரியல. ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணு, கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு தான் இருக்கும் அவளுக்கு. அதனால் அவளுக்கு ஜேகேவை ஞாபகம் இல்லை. பட் ஜேகேக்கு ஒரு 10 வயசு இருக்குன்றதுனால அவருக்கு ஞாபகம் இருக்குது ஒயனை. பட் அவரும் மறந்துட்டார். இப்படி ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு காட்டினதான் ஒயன் அம்மா
அம்மா அப்படின்னு சொல்லி படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. அப்போ ஒயனோட அம்மாவும் சொல்லி தொலை பண்ணி அப்படின்னும், அம்மா காலேஜ் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒயன் கேட்கும். கல்யாணம் அப்படின்றாங்க. என்னம்மா பழைய ஃபேஷனா நீனு, நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னும். எங்கே அப்படின்னு கேட்கும். அப்ராட் அப்படின்றா. அப்ராட்னு தொலைச்சி கட்டிடுவோம் அவளே ஒன்று அப்படின்றாங்க. ஆமாம், அப்ராட் போகலான்னு இருக்கேன், நான் படித்த படிப்புக்கு இங்கெல்லாம் வேலை சேச்சே வேணாம்மா, நான் அப்ராட் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. அப்போ ஒயனோட அம்மாவும், முடியாதுண்ணா முடியாது ஒயன், வேணா உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவன் கூட அப்ராடுங்க எங்கே வேணா போ, எனக்கு கவலையே கிடையாது, பட் நீ ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு நீ அப்ராடு கூட போய்க்கோ அப்படின்றாங்க. மா என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்க, ஆமாண்டி விளையாடுறேன், சி கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. ஒயனா, கல்யாணமா, அந்த அளவுலாம் என்னால் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கெல்லாம் ஆள் கிடச்சிருந்தா நான் என்றைக்கோ கப்பலாக தானே சுற்றிட்டு இருப்பேன், ஏன் இத்தனை வருஷமாக சிங்கிளாக சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் போகிறா. அப்போ இதெல்லாம் கேட்டு ஒயனோட அம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆமாம் ஆமாம், உனக்குலாம் எவனும் அமைய மாட்டான், அதனால தான் நானாக எவனாவது அமைச்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன், நீ சிங்கிளாக தான் இருப்ப போல இருக்கே, சிங்கிளாக செத்துறாதடி அப்படின்றாங்க. இப்போ திரும்பி ஒயனு ஆ அப்படின்ட்டு போகிறா. அப்போ ஒயனோட அம்மாவுக்கு சிரிப்பு அடக்க முடியல. அவங்க சிரிச்சிட்டு இருக்கும் போது ஒயனோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்களும் ஃபோன் எடுத்துட்டு, சொல்லுங்க நீ அப்படின்றாங்க. ஆக்சுவலி அது ஜேகேவோட அம்மா தான். அப்போ எப்படி இருக்கடா அப்படின்ற மாதிரி ஜேகேவோட அம்மா கேட்க, நல்லா இருக்கேன் நீ அப்படின்றாங்க. இல்லை, உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், பட் உங்கள் அண்ணனை விட்டு கேட்குறது எனக்கு சரியா படலடா, அதனால நான் உன்ட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவோட அம்மா கேட்குறாங்க. என்னன்னு சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி உன்னோட அம்மாவும் கேட்க, அவங்களும் நான் வந்து ஜேகேவுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னும், சரி அண்ணி ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான், உன் பொண்ணு கொடுப்பியா அப்படின்னு மாதிரி கேட்க, அண்ணி அப்படின்றாங்க. உன் பொண்ணை கொடுப்பியா, அப்போ ஃபைனல் இயர் முடிச்சிட்டால, இப்போ வீட்டில் தானே இருக்கா, நான் ஜேகே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன், அவள் இங்கே வந்து வேலை செய்யட்டும், மகாராணி மாதிரி இருப்பாடி, கல்யாணம் பண்ணி தெரியா அப்படின்னு சொல்லி ஜேகேவோட அம்மாவும் ஒயனோட அம்மாட்ட கேட்க, ஒயனோட அம்மாவும், அண்ணி அது வந்து வெளி உலகம் வரதட்சணை போடாமல் சொந்த அண்ணனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு செலவை மிச்சப்படுத்திட்டால அப்படின்ற மாதிரி பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா கேட்க, அது வெளி உலகம், நம்ம வீட்டு பொண்ணு எனக்கு தான் வேணும், அவளை நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும்டா, அதை வச்சு தான் சொல்கிறேன், அவள் என் வீட்டு மருமகளாக வந்தா என் பையன் வாழ்க்கை சூப்பராக இருக்கும், அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி மொயனோட அம்மா கிட்ட அவங்க கேட்கவும், மொயனோட அம்மாவாலையும் நோன்ற வார்த்தையை சொல்ல முடியல. அவங்களும் சரி அண்ணி, அண்ணா வீட்டுக்கு வந்ததும் கால் பண்ண சொல்லுங்கள், 3 பேர் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஜேகேவோட அம்மாவும் சரி சரிடா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இப்போ ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஜாலி டைப்பு, அதனால 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஒயனோட அம்மாவும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் ஒயனோட அம்மா யோசிக்கிறாங்க, ஜேகே ரொம்ப நல்ல பையன், கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் தான் வளர்த்தேன், அதை வச்சு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், ஜேகே ஒயனுக்கு ஒரு பெஸ்ட்டு பேராக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா ஒரு சின்ன ஸ்மைலு பண்ணிவிட்டு, இந்த நாயை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு மாடிப்படி ஏறுறாங்க. அவங்களால ஏற முடியல, வயசாகிடுச்சு இல்லையா, அவங்களும் கஷ்டப்பட்டு ஏறி மேலே போனால் ஒயன் அந்த பெட்டு ஃபுல்லாக என்னமோ இந்த குப்பை தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவ்வளோ துணியும் பேனு கிடக்குது. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, கையில் ஒரு ஃபோனு, காதில் ஹெட்ஃபோனு போட்டுட்டு காலை தூக்கி அந்த இது வாலில் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி முட்டு கொடுத்து அந்த மாதிரி காலை வச்சுக்கிட்டு அப்படியே பெட்டில் பாதி தூரத்துக்கு அப்படியே என்னமோ பேனு கடந்துக்கிட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கா. அந்த ரூமை பார்த்தா அது ரூமா இல்லை குப்பை தொட்டியா அப்படின்றதே தெரியல, அந்தளவுக்கு கன்றாவியாக இருக்குது.
இப்போ ஒயனோட அம்மாவுக்கு வந்த கோவத்துக்கு பக்கத்தில் ஒரு தொடப்பம் இருந்திருக்கும், எடுத்து ஒரே அடி காலில் அடிச்ச அடிக்கு ஒயனா அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு குட்டு 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 குட்டுன்னு படி இறங்கி ஓடிட்டா. அப்போ ஒயனோட அம்மா வழி ஓடி வர முடியல, வயசாயிடுச்சு இல்லையா. அவங்களும் நில்லு அப்படின்றாங்க. ஒயன் வந்து விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி தெரிச்சிட்டா. அப்போ ஒயனோட அம்மாவும் வீட்டுக்கு தானே வரணும், அப்போ இருக்குடி மோலே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடப்பத்தை கீழே போட்டு அவங்க கிச்சன் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ வெளியே வந்த ஒயனு, ஐயோ இந்த தாய்க்குளம் ரொம்ப டேஞ்சர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூச்சு வாங்கிட்டே நடந்துட்டுருக்கா. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. இப்போ வேணும் அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்றா. ஹலோ பொண்டாட்டி அப்படின்றாங்க. பொண்டாட்டி பொண்டாட்டின்றியடா, எப்படா நேரில் வருவ அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்க, பொண்டாட்டி எப்போ நமக்கு நேரில் வரணும்னு தோண்டோ அப்போ வரேன் அப்படின்றான். அப்போ வேணும், வா வா உனக்காக தான் வெயிட்டிங். என் வீட்டிலலாம் கல்யாணம் பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறாங்கடா, வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, கவலையே படாத பொண்டாட்டி, சீக்கிரமாக வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்றான். ஐயோ இப்படி தாண்டா 5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க, நான் பாவுண்டா அப்படின்றா. ஆமாம் ஆமாம் நீ பாவம் தான், பட் இருந்தாலும் என் பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, டேம் ஷோர் வெயிட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் என் வீட்டில் கல்யாணம் பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்றாங்க. அப்போ அந்த பக்கத்துலேருந்து அந்த பையனும், கல்யாணம் பேச்சு தானே பேபி, பார்த்துக்கலாம் விடு, கண்டிப்பாக சொல்லலை, என்ன உனக்கு என்ன முறை பசங்களே இல்லைல்ல. அப்போ ஒயனும் வந்துட்டு ஆமாம் எனக்கு இல்லை அப்படின்றாளா. அப்போ அவன் லைட்டாக சிரிக்கிறான், சிரிச்சிட்டு இல்லை இல்லை அப்படின்றான். அப்போ ஒயனும் இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு மாதிரி கேட்க, விடு பார்த்துக்கலாம் அப்புறமா பேசிக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதா, இப்போதாங்க வேலைக்கு போயிட்டு வந்தேன், நீ என்ன உடனே ஃபோன் அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, ஏய் லூஸு நான் எங்கடா ஃபோன் அடித்தேன், நீ தாண்டா அடித்த அப்படின்னும். அப்போ அவனும் சிரிச்சுட்டே கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னும், எனக்கு மெமரி பவர் இருக்குமா அவனே அப்படின்றா. அப்போ அவனும் சிரிச்சுட்டு, உனக்கு இதுக்கெல்லாம் மூளை வேலை செய்யுது, ஆனால் நிறைய விஷயத்துக்கு உனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேது அப்படின்றான். என்ன வளர்ற அப்படின்னு மாதிரி கேட்க, வளரல நிஜத்தை சொன்னேன் அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறான். இவனுக்கு என்னடா அப்படின்றது அவனுக்கு புரியவே இல்லை. அப்போ வேணும் இங்கே என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பற்றி பெருசாக கண்டுக்கல, அவன் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவனும், ஏய் ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்க போகிறேன்டி, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இங்கே, இப்போ தான் நைட் ஆகுது, அதனால நான் போய் தூங்குறேன் அப்படின்றான். சரிடா போய் தூங்க ஓகேவா, ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ அவளும் சரி பார்த்துக்கோ டாட்டா பேபி அப்படின்னு சொல்லி பிளேயிங் கிஸ் கொடுக்குறா. அப்போ அங்கேருந்து பேக்கில் ஒரு பிளேயிங் கிஸ் வருது. இவங்க 2 பேரும் இப்படி லூட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒயனோட அம்மா, எங்கே போச்சு இந்த கழுதை, 1 மணி நேரம் ஆச்சு ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செப்பலை போட்டு வெளில வந்து பார்த்தா அந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டு, எப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு பாவாடை சட்டை, ஒரு பாவாடை போட்டு ஒரு டிஷர்ட்டு, அதில் நல்லா லூஸாக லொடன்னு தொங்குது. அப்படியே ஒரு எப்படி தலையை நம்ம வாராமல் அப்படியே கொஞ்சம் சிக்காவே அப்படியே ஒரு கொண்டை போட்டு வச்சுருந்தோம்னா அப்படியே பக்கம் ஒரு குரத்தி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கையில் ஒரு ஃபோனு, அந்த ஃபோனுக்கு அப்படியே அந்த ஸ்பீக்கர்கிட்ட போயிட்டு வாயை வச்சு முத்தம் கொடுத்துட்ருந்தா. எப்படி இருக்கும் அந்த சினாரியோ, அவ்வளோ காமெடியாக இருக்குது. இப்போ என்னோட அம்மா இன்னும் உழுந்து சிரிக்கிறாங்க. ஒயனுக்கு அந்த சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கோம், என்ன அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா அவங்க செம்ம சிரிப்பு சிரிக்கிறாங்க. அந்த கொண்டை, அந்த ஃபோனு, அந்த சாரிடா எனக்கு சிரிப்பு வருது. அவங்க ஐயோ என்ன காம்பினேஷன் இது, கன்றாவி பிள்ளையாவ பெற்று வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல. இப்போ ஒயனும் என்ன தாயே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்களும் ஒன்றும் இல்லை மகளே, நீனே வெளியே உடையாந்துல்ல, அதான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தேன், ஆனால் பார்க்கக்கூடாது பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள ஓடிடுறாங்க. இப்போ ஒயினா என்னத்தை பார்த்தாங்க,
எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்றாங்க. அப்ப வந்து ஜேகே அதாவது அந்த பையன் வந்து, "ஏய் வீடியோ கால் பண்றி" அப்படின்றான். "ஏய் லூசாடா நீ? ஏன்டா வீடியோ கால்?" அப்படின்னு சொல்லி அவ கேட்க, "ம் பண்ணு" அப்படின்றா. சரி அப்படின்னு சொல்லி வீடியோ கால் ஆன் பண்ணோம். ஆக்சுவலி அது ஜேகே தான். அப்போ அவரும் என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு அவரு செம்ம சிரிக்கிறாரு. ஒயனு என்னடா அப்படின்னு மாதிரி கேட்க, உங்க அம்மா சிரிக்கிற சத்தம் இது வரைக்கும் கேட்டுச்சு, அதான் வீடியோ கால் ஆன் பண்ண சொன்னா நானே சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே உழுந்து உழுந்து சிரிக்கிறாரு. அப்போ ஒயனும் ஏன்டா அப்படி பண்றீங்க என்னடா அப்படின்னு கேட்க, ஏ லூசு இதோடயா நீ வெளியே வந்து உட்காந்துருக்க, தயவு செய்து சொல்றேன் கொண்டைய அவுத்துட்டு சிக்கு எடுத்துட்டு கொண்டைய போடுறி, அது பார்க்க கருத்தி மாதிரி இருக்கு, தயவு செய்து ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றான். சும்மாவே இருக்க மாட்டேன் ஜேகே நீ அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லிட்டு, சரி ஓகே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் கான்வர்சேஷனுக்குள்ள போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஒயனு அப்படின்றான். என்ன அப்படின்னு, ட்ரெஸ்ஸு அப்படியே லைட்டாக இந்த கலர் இந்த சைடில் அப்படின்றான். அவளும் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த மாதிரி இழுக்கிறா அந்த டிஷர்ட்டை. அப்போ ஜேகேவா இல்லை இல்லை இந்த பக்கம் லைட்டாக இழு அப்படின்றான். அவளும் இழுக்கிறா. அப்போ அப்படியே அவன் ஆ பர்ஃபெக்ட் அப்படின்றான். ஒயின் என்ன பர்ஃபெக்ட் அப்படின்னு கேட்க, ஜேகேவா ஒன்றும் இல்லை அது உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்துக்கு ரூட்டு போட்டுட்டு இருக்கான். பட் எனக்கு தெரியல. அப்போ அவனும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான் தான். பட் கண்ணு வேற இடத்துல இருக்கு. இது ஒயன் நோட்டே பண்ணல. அவட்டு பேசிகிட்டே இருக்கா. ஜேக்கும் சரி சரி அப்படின்ட்டு அவன் ஆமாசாமி தான் போட்டுட்டு இருக்கான். ஒயன் வேற எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்கிறதுனால ஜேகேவோட முகத்தை அவன் பார்க்கவே இல்லை. இப்படியே வந்து ஒரு ½ இப்படியே தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் ஒயன் வந்து சரிடா அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பா. டக்குன்னு பார்த்ததும் ஏய் என்ன பண்ணுற அப்படின்னும் அவன் டக்குன்னு கண் எடுத்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்றான். அப்போ தான் ஒயன் லைட்டாக குனிஞ்சு நோட் பண்ணிட்டு, சனி நீ இதுக்கு தான் ஈத்தோட சொன்னியா அப்படின்னு சொல்லி பச்சை பச்சையாக கேட்குறா. அப்போ ஜேகேவா அரை மணி நேரம் குழு குழுன்னு வந்தது, மண்ணை மாதிரி போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா சோபா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் இன்னும் திட்டி முடிச்சுட்டு சரி ஓகே நான் போய் தூங்க போகிறேன், எனக்கு தூக்கம் நைட்லாம் கூட சேட் பண்ணி எனக்கு தூக்கம் தாண்டா வருது ஜேகே அப்படின்றா. எனக்கு அந்த சைடு பகல் ரீ, உனக்கு இந்த சைடு நைட்டு, அதனால தான் நீ சேட் பண்ணி உனக்கு தூக்கம் வருது. நைட்டில் சேட் பண்ணாதாமோ நீ பகல்லே பண்ண, நான் நைட் நான் தானே முழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா உனக்காக நான் முழிச்சிருக்கலாம், எனக்காக நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் சொல்கிறா. அப்போ 2 பேரும் மாற்றி சிரிச்சுக்கிறாங்க. அப்போ வயனும் சரி பாய், இதுக்கப்புறம் இருந்தனா என் அம்மா என்னை என்ன சொல்லி திட்டுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஏஞ்சி உள்ளே போய்ட்றா. அப்போ ஜேகேவும் என்ன உனக்கு ஞாபகம் இல்லை வயன் அப்படின்றான் சிரிச்சுக்கிட்டே. எனக்கு ஒன்று நல்லா ஞாபகம் இருக்குது, பட் உனக்கு என்ன சுத்தமாக ஞாபகம் இல்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் மாமா பையன் பேர் ஜியான் ஜாங்கு, அவன் பேர் ஜேகே, பட் ஷார்ட்டாக ஜேகேன்னு தான் கூப்பிடுவோன்றது உனக்கு ஞாபகம் கிடையாது. அதனால் ஜேகேன்னு சொன்னதும் என்கிட்ட நல்லா பழகிற 5 வருஷமாக ஆன்லைனில் லவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் இந்த பக்கம் கொரியாலையும் கிடையாது, இந்தியாலையும் கிடையாது, நான் யூஎஸில் இருக்கேன். ஒரு நல்ல வேலையை பார்த்துட்ருக்கேன். ஆனால் உன்னை என்னால் பார்க்க முடியல. இந்த மாதிரி உன்னை காண்டாக்ட் பண்ணி நம்ம 2 பேருக்கும் லவ் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிடுச்சு. உன்கிட்ட சொல்லணும்னு ஆசை தான், நான் உன் மாமா பையன்தான் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் என்னால் அதை செய்ய முடியல ஒயன். பிகாஸ் நான் அந்த மாதிரி சொன்னால் நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது. அதை சொல்லவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே இதெல்லாம் யோசித்து பார்த்து சிரிச்சுட்டே பெட்ஷீட் எடுத்து போட்டு தூங்குறாரு. இந்த பக்கம் ஒயன் வீட்டுக்குள்ளே வந்ததும் ஒயனோட அம்மாவும் ஆமாம் யாருக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா லூசாமணி உனக்கு தெரியாது, பப்பிக்கு தான் அப்படின்னும். அந்த பப்பிக்கு என்ன தாண்டி எப்போ பாரு உன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வீடியோ கால் பண்ணி அவள் பப்பிக்கு எப்போ பாரு உமா கொடுக்குறதே உன் வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனுக்கு அந்த பப்பிக்கு தான் உமா கொடுப்பியா அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா கேட்க, அது அவ்வளோ க்யூட்டான பப்பிமா அப்படின்றா.
என்னமோ ஒரு பப்பி. சரி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னும், எனக்கு இன்னும் 1 வீக்கில் கல்யாணம் அப்படின்ட்டு கேஷுவலாக சொல்கிறாங்க. ஒயன் வந்துட்டு, என்னம்மா ஜோக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே மேலே போக பார்க்க, ஏய் ஜோக்கெலாம் இல்லடி, உனக்கு பையன்லாம் பார்த்தாச்சு, உங்கள் மாமா பையன் ஜங்குக், அவன் தான் உனக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலி ஒயனுக்கு வந்து ஜங்குக்குன்ற பேரில் ஜேகேவை தெரியாது. ஜேகேனா ஜேகே மட்டும்தான் அவளுக்கு தெரியும். ஜங்குக்குன்னதும் அவளுக்கு அது ஞாபகம் இல்லை. அதனால திரும்பி யார் அது அப்படின்னு கேட்க, உனக்கு அவனை ஞாபகம் இருக்க பெருசாக வாய்ப்பு இல்லை, அவனோட சின்ன வயசில் அவனை நான் தான் வளர்த்துட்டு இருந்தேன், உன் கூட தான் இருப்பான், நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்குவீங்க, அதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி வயனோட அம்மா சிரிக்கிறாங்க. அப்போ அவங்க வயனும் யார் அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு ஞாபகம் இருக்காது வயன், அவன் என் அண்ணன் பையன், பேர் ஜியான் ஜங்குக், அவன் ஒரு நல்ல கம்பெனியில் யூஎஸ்ஏல வேலை செய்யணும், உனக்கும் அவனுக்கும் இன்னும் 1 வீக்கில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி வயனோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா விளையாடாதம்மா அப்படின்றா. ஏய் இதில் என்னடி விளையாடுறதுக்கு இருக்குது, உனக்கு எந்த ஒரு லவ்வும் கிடையாது, நீ சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்க, இதுக்கப்புறமும் நீ கமிட்டாக வாய்ப்பு இல்லை, இதுக்கப்புறமும் நீ வேலைக்கு போவியான்னு கேட்டால் டவுட்டு தான். இப்போ அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா யூஎஸ்ஏல உனக்கு அவன் கம்பெனிலே வேலை தரேன்னு சொல்கிறான். அவன் ஆக்சுவலி ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அங்கே போனீன்னா அவன் கம்பெனிலே உனக்கு வேலை, நீ பாட்டுக்கு வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன்ல என் அண்ணி அவங்க கொரியா, நீ அங்கேயும் போகலாம், அதுவும் உன் வீடு தான், இல்லையா இந்தியா இங்கேயும் வரலாம், எல்லாமே உன் வீடு தாண்டி. அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் அண்ணி உன்னை சூப்பராக பார்த்துக்குவாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வயனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அங்கே வந்து ஒரு டேபிள் இருக்கும், அதை எடுத்து தூக்கி அப்படியே என்னன்னு தெரில, எங்கேயே தான் அந்த ஸ்ட்ரென்த் வந்ததுன்னு தெரில, அப்படியே அந்த டேபிள் நவுத்தி அப்படியே கவுத்தி விட்டுட்டு, அம்மா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, இந்த ஒயன் யாரை பிடிக்குதோ அவங்கள மட்டும்தான் லவ் பண்ணுவா, அவங்கள மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவா, யாராலையும் இந்த ஒயனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கோச்சிட்டு மேலே போகிறா. இங்கே ஒயனோட அம்மாவுக்கும் இவ இவ்வளோ கோவப்பட மாட்டா, அப்போ இந்த விஷயத்தில் இவ தெளிவாக இருக்கா, இல்லை நம்ம மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா வேறு ஏதோ பிளான் போடுறாங்க. இப்போ ஒயனும் மேலே போனவ டக்குன்னு ஃபோன் எடுத்து ஜேகேக்கு கால் பண்ணி, ஜேகே அப்படின்றா. என்னாச்சு ஒயன், ஏன் வாய்ஸில் இவ்வளோ பதட்டம் தெரியுதுன்னு கேட்க, எனக்கு டிக்கெட் புக் பண்ணுறியா யூஎஸ்ஏக்கு அப்படின்னு கேட்க, ஏய் ஏண்டி என்னை பார்க்கறதுக்கு வரப்போறியா அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து கேட்குறாரு. அப்போ ஒயனும் ஆமாம் டிக்கெட் புக் பண்ணு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஓகே நாளைக்கா நாளடிக்கா அப்படின்னு கேட்குறான். இப்போ இன்னும் 2 ஹவர்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓகே சரி என்னாச்சு ஒயன், ஏன் உன் குரலில் இவ்வளோ பதட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது ஜேகே, நான் சொன்னதை மட்டும் செய், டிக்கெட் புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா ஜேகே கிட்ட கால் பேசிக்கிட்டே சூட்கேஸில் அவளோட துணி எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்ருக்கா. அள்ளி போட்டுக்கிட்டே சீக்கிரம் ஜேகே இன்னும் 2 ஹவர்ஸில் நான் ஃப்ளைட் ஏறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. ஜேகேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணுறான். இப்போ ஒயன் மேலேருந்து அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கா. அப்போ ஒயனோட அம்மா எங்கே போகிற அப்படின்னு கேட்க, எங்கேயோ போகிறேன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து கேஷுவலாக வெளில போக ட்ரை பண்ணுறா. அப்போ ஒயனோட அம்மாவும் அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஒயன் விடுமா அப்படின்னு சொல்லி கத்துறா. என்னடி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒயனை பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா வாயை வச்சு அமுக்கி டக்குன்னு ஒரு தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் போட்டு கதவை சாத்திடுறாங்க. ஒயன் அம்மா விடுமா விடுமா அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ அவங்களும் உன் வாழ்க்கை தாண்டி எனக்கு முக்கியம், நீ தப்பான ஆள்கிட்ட போயிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு லவ்வும் கிடையாது, நீ சிங்கிளாக தான் இருக்க, பட் நான் உனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, அவள் எவ்வளோ நல்லவன்னு உனக்கு தெரியுமா, அவன் இந்த உலகத்திலே தங்கமான பையன், அந்த மாதிரி பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக என் உயிரையே கொடுப்பேன் ஒயன் அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா அந்த கதவை தாழ்பால் போட்டு கிளம்பிட்டாங்க. ஒயன் வந்து விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. ஒயனோட அம்மா இப்படியே ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு காட்டினாதான் அந்த ரூம்லேருந்து விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் ரொம்ப மைல்டாகிடுச்சு. ஒயனோட அம்மாவுக்கே கஷ்டமாயிடுச்சு, பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கதவுக்கு அடியில் ஒரு வாட்டர் பாட்டிலை தள்ளி விட்டுட்டு சாப்பாட்டையும் வச்சுட்டு ஒழுங்கு மரியாதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க.
ஒயன் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம அந்த சாப்பாடு அப்படியே தான் இருக்குது. இப்படி தான் 2 டேஸும் அவங்க சாப்பாடு வைப்பாங்க. பட் ஒயின் சாப்பிடவே மாட்டா. அவள் சாப்பிடாமலே இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஷீ இஸ் ஃபெயிண்ட். அவன் மயங்கிடுறா. ஒயனோட அம்மா இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா இவன் மயங்கி கிடக்கிறத பார்த்தா தான் அவங்களுக்கு பயமாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஆம்புலன்ஸ் வந்து ஒயனை கூட்டிகிட்டு போனாலாம். இவங்க 2 நாளாக சாப்பிடல. இவங்களுக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த்து கிடையாது. இவங்களுக்கு ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கோம், இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ என்னோட அம்மாவும் இதுக்கப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, அண்ணி இன்னைக்கே இப்போவே கல்யாணம் முடிக்கணும், ஒயன் இதுக்கு மேலே ஒரு வழிக்கு வர மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகேவோட அம்மாவும் சரி அண்ணி ஜேகேவை கூட்டிகிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஆஃப்டர் 2 hours கழிச்சு இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே 3 பேர் பதட்டமாக ஓடி வர சீன் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 3 பேரும் வந்துட்டு இங்கே ஒயன்ற பேஷண்ட் அப்படின்னு கேட்க, ஒயனா ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா செகண்ட் ரூம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க 3 பேருமே குடுக்குடுன்னு போகிறாங்க. ஜேகேவும் அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து டோர் ஓப்பன் பண்ணவும் ஒயனோட அம்மா வந்து ஜேகேவோட அம்மாவை கட்டிப்பிடிச்சிட்டு அண்ணி அப்படின்னு சொல்லி அழறாங்க. அப்போ ஜேகேவோட அம்மா சரி விடு அப்படின்னு சொல்லி தலையை பேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஜேகேக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சத்தியமாக தெரியாது. ஒயன் டிக்கெட் போட சொல்லியிருப்பாங்க, போட்டிருப்பாரு. பட் அதுக்கப்புறமா ஒயனுக்கு இவ்வளோ தான் ஃபோன் ட்ரை பண்ணியிருந்தாலும் ஃபோன் இஸ் நாட் ரீச்சபிள். அதே சமயம் அந்த ஃப்ளைட்டில் ஒயனும் வரல அப்படின்றது ஜேகே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஒயனை தேடி கொரியா போயிருப்பார். அப்போ தான் வந்து வீட்டில் சொல்லியிருப்பாங்க உனக்கு கல்யாணம், ஒயன் கூட பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஜேகேக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருக்கும். சரி ஒயனை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் ஒயனோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அண்ணின்ற போது ஜேகேவும் ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஜேகேக்கு புரிஞ்சிருக்காது. பட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததும் ஒயன் அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு பதட்டம் ஆயிடுச்சு. அவர் உள்ளே வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு என்ன சொல்கிறது அப்படின்றது அவருக்கு புரியல. அப்போ வந்து ஒயனோட அம்மா ஜேகே கிட்ட ஒரு தாலியை கொடுத்து கட்டு ஜேகே அப்படின்றாங்க. ஆண்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, கட்டு சொல்கிறது செய், பக்கத்தில் தலை கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் ஜேகேயோட அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, கட்டு ஜேகே அப்படின்றாங்க. அவள் மயக்கத்தில் இருக்கா, எப்படி தாலி கட்டுறது அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, கட்டு ஜேகே அப்படின்றாங்க. ஜேகேவும் வேறு வழி இல்லை, அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீ கட்டலைன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் ஜேகேவும் சரி அப்படின்னு சொல்லி தாலியும் கட்டிடுறாரு. இந்த குங்குமத்தை நெத்தியில் வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி நெத்தியில் வைக்கிறாரு. வச்சுட்டு இப்படி எட்ட வரும்போது அவருக்கு திடீர்னு ஒரு கால் வருது. டக்குன்னு எடுத்து ஃபோன் அட்டன் பண்ணால் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். என்னடா அப்படின்னு கேட்கவும், பாஸ் இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம இங்கேருந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள் மட்டும் இல்லைன்னா கம்பெனி போயிடும் அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. அவர் போகிற வழி ஃபுல்லாகவே ஒயனை விட்டு வந்துட்டோமோ தப்புன்ட்டோமோன்னு தான் யோசிக்கிறாரு. ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கிளம்பி யூஎஸ்க்கு மறுபடியும் கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஒயன் கண் முழிக்கிறா ஆஃப்டர் 10 minutes கழிச்சு. அப்போ வந்து ஜேகேயோட அம்மா அப்பாவும் மருமகளே அப்படின்னு கூப்பிட்றாங்க. மருமகளா அப்படின்ற மாதிரி ஒயன் பார்க்கும்போது அவள் கழுத்துக்கு கீழே ஒரு மஞ்சள் கயிறை ஃபீல் பண்ணுறான். பார்த்தா தட் மீன்ஸ் தாலி. அப்போ அப்படியே அந்த நெத்திக்கிட்ட கை வச்சு பார்த்தா குங்குமம். என்ன பண்ணீங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்க, யூ கெட் மேரிட் வார்டன் அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா என்ன பண்ணி வச்சுருக்கான்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி ஒயன் கத்துறா. நான் சொன்னது செஞ்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா சொல்கிறாங்க. ஒயன் வந்துட்டு தேம்பி அழுதுகிட்டே நான் ஒரு பையனை லவ் பண்ணம்மா அப்படின்றா. இப்போ ஒயனோட அம்மாவோட கண் அவ்வளோ வைடாகுது. ஐ ஃபால் லவ் சமன் அப்படின்றா. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா அப்படி ஒயிட் ஐஸில் பார்க்குறாங்க. அப்போ அவளும் 5 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன்,
ஹீஸ் இன் யூஎஸ்ஏ. அவனும் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கான். அவன் பேர் ஜேகே அப்படின்றா. இவங்க 2 பேருக்கும் குழப்பமாக இருக்குது. அதாவது ஜேகேயோட அம்மா அப்பாவுக்கு அவளும் நான் 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கும் எனக்கும் ஆன்லைன் கான்வர்சேஷன். அப்பப்போ நீ சொல்லுவேல்ல, ஒரு பப்பிக்கு ஏன்டி எப்போ பாரு கிஸ் கொடுத்துட்டே இருக்கான்னு. நான் பப்பிக்கு கொடுக்கல, அவனுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்றா. இப்போ என்னோட அம்மா வாய்ஸ் அவ்வளோ வைடாகுது. அவ்வளோ லவ் பண்ணுறம்மா, அதை சொல்லக்கூட என்னை விடலை. அவனை பார்க்கறதுக்கு அன்றைக்கி கிளம்புனப்போ என்னை பிடிச்சி ரூமில் தள்ளி விட்டு பூட்டிட்டேன். நான் வந்துட்டு சொல்லணும்னு சொல்லப்பெல்லாம் நீ சொல்கிறத என்னால் கேட்க முடியாது ஒயன்ற ஒரு வார்த்தை சொல்லியே என்னை நீ கொண்டுட்டு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஒயன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டா. இப்போ ஒயனோட அம்மா ஐஸ்லாம் அவ்வளோ டியர்ஸ். சாரி ஒயன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாரி கேட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை தாயே. இப்போ ஐ கெட் மேரிட் வித் சம்மன். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இதை நான் வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்றா. அம்மா என்னை மன்னிச்சிருவேன் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லை தாயே. நான் வந்துட்டு சொல்கிற விஷயம் ஒரே விஷயம்தான், என்னை விட்டுருங்க. இந்த தாலியை நான் இப்போவே கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒயின் கழட்ட வரவும் ஒயனோட அம்மா பிடிச்சிட்டு, தாலின்றது தட் இஸ் நாட் ஜஸ்ட் எமோஷன், அது நம்மளோட லைஃப். அது நம்ம எமோஷன் கிடையாது கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதுக்கு, அது நம்மளோட வாழ்க்கை. நீ என்னதான் தன்னை லவ் பண்ணியிருந்தாலும் இன்னொருத்தவன்கிட்ட கழுத்தை காட்டிட்டீன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு மட்டும் தான் நீ விசுவாசமாக இருக்கணும் வயன். அதனால் சொல்கிறேன், டோன்ட் சேஞ்ச் அப்படின்றாங்க. என்னம்மா விளையாடுறியா அப்படின்னு சொல்லி ஒயின் கேட்க, நாட் ஒயின், தட் இஸ் த ரியாலிட்டி அப்படின்றாங்க. ஆர் யூ கிடிங் மீ அப்படின்றா. தட் இஸ் நாட் கிடிங், தட் இஸ் த ரியாலிட்டி அப்படின்றாங்க. இப்போ ஒயன் அப்படியே அந்த தாலியை பார்த்து அப்படி கதறி அழுறா. இங்கே ஜேகேட அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே அப்படின்றது அவங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். பையன் அந்த தாலி கழட்டுறதுல தான் இருக்கா, பட் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க. 1 வீக்காக இந்த இதில் இருந்த ஒயன் ஜேகே கிட்ட கால் பண்ணி பேசலை. இப்போது ஆஃப்டர் 1 வீக் ஜேகே வந்து இந்தியாவுக்கு ரிட்டன் ஆகிறாரு. அவர் வர வழியெலாம் நான் ஒயன்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வராது. இப்போ இப்படி ஒரு 8 hours கழிச்சு ஒயனோட வீட்டுக்கு அவர் வந்து லேண்ட் ஆகுறாரு. அவர் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா வீட்டில் அவ்வளோ சண்டை நடந்துட்டுருக்கு. இந்த தாலியை நான் கழட்டி ஏற்றிடுவேன், என்னை விட்டுருங்கன்னா அந்த தாலியை பாதி தூரம் கழட்டியிருப்பா. இப்போ என்ன பண்ணுவார்னா ஜேகே வந்து உள்ளே ஓடி வந்து அந்த தாலியை டக்குன்னு பிடிச்சி அவர் கழுத்துலேயே விட்டுடுறாரு. அப்போ வந்து ஒயனோட கண் அவ்வளோ வைடாகுது. அவள் வந்து பார்த்துட்டு ஜேகே பணம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே பிடிச்சி இழுக்கிறா. அப்போ ஜேகேவும் என்னாச்சு ஒயன் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே பாரு ஜேகே, என்னை வேற ஒருத்தர் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அவன் எனக்கு தாலி கட்டிட்டான், நீ என்னை கூட்டிகிட்டு போயிடு, எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒயன் வந்து அழ ஆரம்பிக்கிறா. அப்போ ஜேகேவும் ஏய் லூஸு அப்படின்றான். என்னடா அப்படின்னு சொல்லி ஒயன் அழுகிற. அப்போ வந்து ஒயனோட அம்மாவுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. ஜேகே அப்படின்றாங்க. என்ன ஆண்டி இவன் ஏன் இப்படி அழுகுறா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, இவன் சகஜமாக பேசுறது பார்த்து ஒயன் வந்து ஷாக்காக ஜேகேவை பார்த்துட்ருக்கா. அப்போ ஜேகேவும் மா அப்படின்றான். பார்த்தா ஜேகேவோட அம்மாவும் சொல்லுடா அப்படின்றாங்க. இங்கே ஒயனுக்கு என்னடா நடக்குது அப்படின்றது புரியல. அப்போ ஏய் நீ தானே அந்த ஜேகே அப்படின்ற மாதிரி எல்லாம் சகஜமாக கேட்குறாங்க. அப்போ அவரும் ஆமாம்மா அப்படின்றான். இப்போ ஒயனா என்னது அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்துட்டு தாலி கட்டினது அப்படின்னு கேட்க நான் தான் அப்படின்றான். தாலி கட்டுங்கடா போனேன் அப்படின்னு கேட்க, எனக்கு கம்பெனியில் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதுக்கு தான் போன பொண்டாட்டி அப்படின்றான். பொண்டாட்டி கிண்டாட்டின்னா பல்லு பேத்துரும் அப்படின்றா. ஆக்சுவலி பொண்டாட்டி உண்மையாக சொல்லணும்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே லவ்வர்ஸ் தான் பொண்டாட்டி. வந்துட்டு சின்ன வயசுலேயே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், நான்
சின்ன வயசுலேருந்து பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் உனக்கு தான் என்ன ஞாபகம் இல்லை. பட் ஜேகேனாலே எல்லாருக்கும் தெரியும் நான் தான். ஜியான் ஜங்குக், அதாவது ஜேகே அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஜேகே அப்படின்றான். இங்கே ஒயன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ அவனும் ஜியான் ஜங்குக், ஜங்குக்குள்ளேருந்து ஷார்ட் ஃபார்ம் ஜேகே. ஆனால் இது கூட புரிஞ்சிக்க தெரியாத மழைச்சி, உனக்கு ஒரு மாமா பையன் இருக்காங்களே, மாமா பையனே நான் தான். நீ தானே தெரிஞ்சுதான் உன் கூட பழகினேன், அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதனால தான் அப்பப்போ பைத்தியம் பைத்தியம்னுவேன். அது கூட புரிஞ்சிக்க தெரியாத மடைச்சிடி நீ அப்படின்னு சொல்லி மண்டையில் தட்டுறான். ஏய் அப்படின்னு சொல்லி ஒயன் கோவப்பட, சொல்கிறேன் கேளு, அப்படி தான் உங்களோட பழகி பழகி உன்னையும் என் மேலே லவ் பால் ஆக்கி விட்டுட்டேன். உனக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் எடுத்து காட்டுறான். ஒயன் வந்து இது என்ன அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்க, ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றான். அவ்வளோ சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா கொலுசு. பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றா. அப்போ ஜேகேவும், நான் பெரிய பையனாகி ஒரு கொலுசு உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு தான் நான் சொன்னேன், அந்த கொலுசு தான் இந்த கொலுசு அப்படின்றான். இப்போ ஒயனுக்கு இது யாருக்கிட்டே சொன்ன ஞாபகம் இருக்குது, எனக்கு கொலுசு வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்ட ஞாபகம் இருக்குது. அவளும் மாதிரி ஜேகேவை பார்க்க, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்றான். இப்போ ஒயன் வந்து இதை எப்படி அக்செப்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அவளும் முடியாது, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலுசு, மேடம் என்ன கோவமாக இருந்தாலும் அந்த கொலுசோட ரூம்குள்ளே போய் கதை சத்திக்கிட்டாங்க. இப்போ ஒயனோட அம்மா என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கவும் ஜேகேவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போ ஒயனோட அம்மாவும், படுவாவி, இதை முன்னாடியே சொல்லியிருக்கூடாதா, அவள் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் குண்டை தூக்கி போடவும் ஒரு வாரம் உசார் கையில் பிடிச்சிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி என்னோட அம்மா சொல்ல, சாரி ஆண்டி முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்றான். ஆமாம் உன் சாரி தூக்கி குப்பையில போடு, அவளை போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க. ஜேகேவா, ஐயையோ எவ்வளோ சமாதானப்படுத்துகிறோமா, இந்த இடத்துலையே, அதாவது இந்த உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க் ஆச்சே அப்படின்னு சொல்லி ஜேகேவா ஒரு வாரம் அவங்க பின்னாடியே பொண்டாட்டின்னு சுற்றுறாரு. ஆனால் ஒயன் கண்டிக்கவே மாட்டேன்றா. அப்போ ஜேகேவும் என்னமோ பண்ணி பார்க்குறாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒயனுக்கு சிரிப்பு தாங்க முடியாமல், சரிடா அப்படின்றா. சரி போதும் போதும், ஐ லவ் யூ டூ அப்படின்றா. அப்போ ஜேகேவும், அம்மா சாமி, இதை சொல்கிறதுக்கு உனக்கு 2 வாரமா அப்படின்னும், ஒரு வாரம் தான், ஒரு வாரம் நீ என்னை தவிக்க விட்டு போன அப்படின்றா. ஓ சாரி அப்படின்றா. சரி ஐ லவ் யூ டூ அப்படின்னு, ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணுறதோட என்ன சொல்கிறேன், இங்கே முடிச்சுக்கலாம். டைட்டிலுக்கும் தம்ப்நெயிலுக்கும் எதுக்குமே இந்த ஸ்டோரி சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸ்டில் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதுக்கப்புறம் ரெகுலராக தினமும் மார்னிங் 5:30 AM இதுக்கப்புறம் ரெகுலராக ஒன் ஷாட் வரும். ஸ்டே டியூன். டாட்டா, பை.